பேசியில் அடுத்தடுத்து கேட்டாருங்க. இப்போ கீழே இருக்கு நிதானமாகவே யாரும் பதட்டப்படாமல் பேசாமல் ஆய்வு கூட்டம் பண்ணீங்க. இப்போ முதல் முறையாக வந்து தமிழக முதலமைச்சர் நீங்க வந்து இப்போ வந்து வனத்துறை அமைச்சரை வந்து முதல் முறையாக வந்து நீங்க திறப்பட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொன்னாங்க, எப்படி சார் இந்த ஆய்வு கூட்டத்தில் நீங்க என்னென்ன ஏதாவது குறைகள் நிறைகள் பத்திரிகை மற்றும் அந்த நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 30 முறை அதிகாரிகள்லாம் கலந்து வசித்து இந்த மாவட்டத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் என்னென்ன ஆய்வு செய்தோம். இந்த அந்த சிறப்பாக நடைபெற்ற சார், திருப்பத்தூர் மாவட்டத்துல குறிப்பா வந்து இன்றைக்கு நடந்த கூட்டத்துல எந்த மாதிரியான பணிகளை செய்ய வந்து முயற்சி மேற்கொண்டிருக்கீங்க? அதே போல இந்த திருப்பத்தூர் பெரிய ஏரி வந்து தூர்வாரி கடலுக்குள் அமைக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதா நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த தேர்தல் அறிக்கையில. அது குறித்து ஏதாவது சம்பந்தப்பட்ட துறையின் சார்பா நீங்க வந்து நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு முயற்சி எடுத்தீங்களா? வந்துட்டு ஒரு வனத்துறைக்கு சார்ந்த ஒரு சாலை வந்து 3.4 கிலோமீட்டர் வந்து வனத்துறைக்கு நீண்ட காலமாக சாலை போடாமல் இருந்து அந்த சாலையை போட்டு கோரிக்கை வச்சாங்க. அது உடனடியாக இன்றே அதில் உண்டான எஸ்டிமேட் போட சொல்லி வேலையை தொடங்க சொல்லி அன்றைக்கே டிஎஃப் வேலையை தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு இந்த வளர்ச்சி பணி கூட்டத்திலேயே எம்எல்ஏ கொடுத்த அந்த கோரிக்கை உடனே அதை நாங்கள் நிறைவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கே அதுக்குண்டான வேலையை கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற ஒர்க்கை குறித்து ஆய்வு மேற்கொள்வீங்களா சார்? கண்டிப்பாக வந்து நம்முடைய ஆட்சியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 4 நாளாக முன்னாடி நிறைய காரணங்கள் ஏற்பாடு சொன்ன மாதிரி இந்த யானை மனிதர்கள் அந்த விஷயம் அது முற்றிலும் அதை தடுக்க வேண்டும் என்று வனத்துறையோட இலக்கு. அதுக்குண்டான பட்ஜெட்லாம் வனத்துறையும் அதாவது மின்வெளி போட்டால் சம் டைம் வந்து அதுவே அந்த உயிரிழந்த ஆபத்தான அதனால ஆட்டோமேட்டிக் மின்வெளி அது வந்து கிட்ட டச் பண்ணும்போது மட்டும்தான் கரண்ட் வரும், மற்ற நேரத்தில் கரண்ட் இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து வனத்துறையை சார்ந்த அதிகாரிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி மக்களை பாதுகாக்கின்ற விலங்குகள்லாம் ஊருக்குள்ள வராமல் இருக்க சேனல் மாதிரி கூட அதாவது பள்ளம் எடுத்துட்டா கீழே தாண்டாது. யானையாக இருக்கட்டும் மற்ற விலங்குகளாக இருக்கட்டும் ஊருக்குள்ள வராமல் இருக்க 2 வழி தான் வந்து மின்வேலிகள், இல்லைன்னா வந்துட்டு ஒரு அகலமான ஒரு கால்வாய் ஒரு 15 அடி 20 அடி லெஃப்டில் 20 அடி அகலத்தில் ஒரு கால்வாய் மாதிரி எடுத்து அந்த விலங்குகளை வந்து தாண்டி வராது. ஸோ அது 2 ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வனத்துறை சார்பாக முயற்சி மேற்கொண்டு முக்கியமாக வந்துட்டு நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, சுகாதாரமான குப்பைகள்லாம் இல்லாத சுகாதாரமான ஏற்பாடுகள், அப்புறம் வந்து படிப்பு சம்பந்தமான பெண்கள் பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. அது விஷயமாக தான் நாங்கள் எல்லா அதிகாரிக்கும் உத்தரவிட்டிருக்கோம். அனைத்து நம்ம மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்வி இருக்கிற இடத்துல கழிப்பிடங்கள் இருக்க வேண்டும் என்பதும்,
அப்புறம் சுகாதாரமான முறையில் வந்துட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்பதும் அந்த குப்பைகள்லாம் தினம் தினம் அகற்ற வேண்டும் என்பதும் இந்த விரிவாக நம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்திருக்கிறோம். ஆண்டிபுரம் சேவலா ஐயப்பாளையம் ஒரு பகுதி இருக்கு சார். அந்த பகுதியில் 45 வருஷமா கரண்ட் தண்ணீர் எந்த வசதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இது குறித்து செய்தி வெளியிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. 45 வருஷமா அவங்க இதுலயே தான் இருக்காங்க. பசங்க போய் வரது கூட எந்த ஒரு தண்ணி வசதி இல்லை. மழை வந்தா அவங்க வந்து 30 நாள் ஆனாலே அதே ஊர்ல வந்து பள்ளிக்கு போக முடியல. இது குறித்த நடவடிக்கை நீங்க ஆண்டிபுரம் டேமுக்கு பின்னாடி சார் ஐயம்பாளையம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வனத்துறைக்கான சொந்தமான கொடுக்கலன்னு வனத்துறை சார்பில் வந்து சொல்றாங்க. அவங்க அந்த மக்கள் வந்து சோலார் வைக்கலாம். சார் அதிகாரிகள் குறித்து எந்த ஒரு நடவடிக்கை இந்த 53, 54 நாள்ல என்னுடைய பார்வைக்கு என்னுடைய கவனத்துக்கு இந்த செய்தி வரல. நீங்க சொல்லி நான் கேட்டு நீங்க சொன்னதுனால அந்த விஷயத்தை நான் மக்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி அவங்களுக்கு தேவையான நீங்க மக்களோட தேவை என்னன்னு கேட்டு அதை செஞ்சுக்கிறோம்.